வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். அடுத்தபடியாக பூபேஷ் கண்ணன் அவங்க ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சில சூட்சும கருத்துக்களை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதை கேட்போம். ஜோதிட சொந்தங்களுக்கு மாலை வணக்கம். அண்டமெல்லாம் நிரம்பியவர் ஆறுமுகம் அண்ணனவர் இனிமை நாளும் செய்பவர் ஈசன் பெற்ற பிள்ளையார் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. எனக்கு இந்த ஜோதிடத்தை சொல்லி தந்தவர் வள்ளலார், அவர் தான் எனக்கு குரு. அதனால் அவர் மந்திரத்தை சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு கருத்து, சின்ன கருத்து கேளுங்க, உட்காருங்க. ஒரு ஊரில் காளிதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஜோதிடர். அவர் 100% பலன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட கூட ஒரு இடையனும் இருந்திருக்காரு, ஆடு மேய்க்கிற இடையனும் இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்டு மேலே இருந்த சனீஸ்வர பகவான், இது என்ன இப்படியே போனால் மனித சமுதாயம் நம்மளே போட்டு தள்ளிட மாட்டிருக்குது, இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனித ரூபம் எடுத்து கீழே வர்றார். அவர் கிராமவாசியை போல் வர்றாரு. வந்து ஆற்று வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ அந்த ஒரு இடையை வழி மறிக்கிறாரு. நீங்கள் என்ன புதுசாக தெரியுறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாரு. இந்த மாதிரி காளிதாசன் ஒருத்தர் ஜோதிடம் நல்லா சொல்கிறாராம், அவர்கிட்ட ஜோதிடம் பார்க்கலாம்னு போகிறேன், எனக்கு வழிகாட்டுங்க அப்படிங்க. இல்லை, நீங்கள் அவர்கிட்ட போக வேண்டியதில்லை, என்கிட்ட கேளுங்க. ஒருவேளை நான் தவறாக சொன்னேன்னா அப்புறம் அது அவர்கிட்ட போய் கேளுங்க, நான் சொல்லுவேன் அப்படிங்க. சரி, இப்போ சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்குறாரு. அவரே சனி, அவர் மனித ரூபத்தில் வந்திருக்காரு. சரி, சொல்லுவானா பார்க்கலாம்னு சனி பகவான் எங்கே இருக்காரு சொல்லு பார்ப்போம் அப்படிங்க. உடனே ஆற்று மணலில் கட்டம் போட்டு கிரகத்தை அடைச்சி திசாபத்தி எல்லாம் போட்டு எல்லாம் இப்போ ஒரு இடையங்கிட்ட ஆற்றுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு 100% இவனே சரியாக சொல்கிறான், இடையனே சரியாக சொல்கிறான். அப்படின்னா காளிதாசர் எப்படி சொல்லுவார்னு பாருங்கள். அவங்ககிட்ட அவர்கிட்ட ஆடு மேய்க்கிறவனே 100% சொன்னால் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்ற வாடா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அவர் சுயரூபத்தை காட்டுறார். நான் தான் சனீஸ்வரன். இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தால் மனித சமுதாயம் தேவாதி தேவர்கள்லாம் போட்டு தள்ளிடுவீங்க, 10% தெரியாமல் கடவுது அப்படின்னு சொல்லி சாவ விட்டுறாரு. அதனால் நம்ம 100% கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்ம சொன்னோம்னா ஒரு 50% 60% நம்ம எடுத்துக்கணும். அதை 100% நம்ம எடுத்துக்கணும், திருப்திப்பட்டுக்கணும், அவ்வளோதான். அதனால் யாரும் இதை கரைச்சி கொடுத்தவங்க யாரும் இல்லை. 120 வயசு ஆயுள் கொண்டவன் 20 வயசுலேருந்து 100 வருஷம் வரைக்கும் ரவைக்கும் பவளைக்கும் இந்த ஜோதிடத்தை கரைச்சி கொடுத்தாலும் முடியாது, முழிச்சா முடியாது. அதனால் ஓரளவுக்கு முடிஞ்சதை செய்வோம், முடிஞ்சதை சொல்லுவோம். புதன் சரராசியில் இருந்தால் பள்ளி பருவத்திலே காதல் வரும். சுக்கிரன் உச்சமானால் நமக்கு நினைக்கிற படிப்பு கிடைக்காது. அப்படியே அந்த படிப்பு கிடைச்சாலும் நம்ம நினைக்கிற வேலை அமையாது. படிப்பு ஒன்று, வேலை ஒன்றா தான் அமையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசியலில் சாதிக்க முடியாது. மிதுனத்தில் சூரியன் இருந்தால் அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ 2 தாரமுடையவராக இருப்பாங்க. இப்படி நிறையா சொல்லலாம். திருவாதிரை சித்திரை திருவோணம் சுக்கிரங்கர்மாவில் பிறந்தவங்க பெண்களுக்கு அள வைக்கக்கூடாது, மனைவியோ தங்கச்சியோ அள வைக்கக்கூடாது, அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும், அவங்களுக்கு திருமணத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்லாம் நிறைய இருக்குது கருத்துக்கள். அது டிஎன்ஏவில் எடுத்திருக்காங்க. விஷால் லோகேஷ்ங்கிறவர் திருவள்ளூர்லேருந்து எடுத்திருக்காரு. அதெல்லாம் கரெக்டாக தான் வருது. இப்போ பரவாயில்ல, டிஎன்ஏங்கிறது ரொம்ப கரெக்டாக வருது, நெத்தியடியாகவே இருக்குது, 199% கரெக்டாக வருது. அதனால் எல்லாமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். அதுக்கு மேலே கடவுள் இருக்கார். ஆனால் நீங்கள் சொன்ன ஜாதக பலன் அவர் சொன்னார், ஐயா மேகநாதன் ஐயா சொன்னார், உத்தர ராசியில் ராகு எது இருக்குது, அதனால் விஷகடி உனக்கு இருக்காது, அப்படியே இருந்தாலும் அது ஏறாது, வெளியில் போகும்போது சகனம் பார்க்க தேவையில்லை அப்படியெல்லாம் சொன்னார். அது கரெக்டாக தான் இருக்குது. 10ஆம் தேதி 2ல் இருக்கிறதுனால வாக்கு தொழில் அமையும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஐயா அந்த ஆணியலை பாரகிருஷ்ணன் ஐயா அவங்க 5ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் ஒரு சேர குரு பார்க்குறாரு. அதனால் விரை செலவு அதிகம் ஆகாது அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நான் விரயமாக அதிகம் பண்ணுறேன்னா? அப்படி இல்லைங்க, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஆமாம், அந்த செலவு கிடையாது. ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்களுக்கு போண்டா டீ எல்லாம் வாங்கி தருவேன், அது ஒன்றும் செய்யாது, அது பெரிய பாதிப்பு கிடையாது. கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த தேவையில்லாத அடிதடி சண்டை அந்த மாதிரிலாம் நான் போக மாட்டேன், அந்த செலவுகள் இல்லை. அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு தான் இருக்குது. அவங்க குருவுக்கு முன்னில் மாந்தி இருக்கிறதுனால உங்கள் இளைய சகோதரம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லையே, அவங்க நல்லா இருக்காங்களே கோடீஸ்வரனா அப்படின்னு. நல்லா பாருங்கள், ஆமாம் 30 வயசில் தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ 30 வயசு வரைக்கும் அவங்க போட்டு தள்ளிடுச்சுல்ல, அது ஒரு பாதிப்பு தானே. அதுக்கு மேலே அவங்க எப்படி வந்துட்டு போகிறாங்க, ஒரு பாதிப்பை கொடுத்து தானே அது கொடுக்குது அப்படின்னு கரெக்டாக சொன்னார். எல்லாமே 100% கரெக்டாக, இதுவே கரெக்டாக வருது. இன்னும் இதுக்கு மேலே என்ன பலன் சொல்லணும், போதும். நம்மளே சொன்ன மாதிரி கடவுளுக்கு அடுத்த மாதிரி இருக்கணும். ஐயா சொன்ன மாதிரி
லக்னாதிபதி நிற்கிற இடத்துக்கு 159, அதில் வந்து கோச்சாரத்தில் எந்த கிரகமாவது வலுப்பு 159 இருந்தால் அது உயிருள்ள ஜாதகம். அது என் ஜாதகத்தை போட்டு பார்த்தீங்க கரெக்டாக வருது. அதே மாதிரி எம்ஜிஆர் ஜாதகத்தை போட்டாங்க, அதுவும் கரெக்டாக தான் வருது. அப்புறம் இதோட என்னென்ன வேணும்? போதும் போதும், இந்த அளவுக்கு ஜோதிடம் சொன்னால் போதும். அடே அப்பா சாமி, ரொம்ப பரவாயில்ல, இது அதிகம். 100க்கு 100 போதும். அவர் சனீஸ்வரப்பா 100க்கு 90 கொடுத்துட்டாலும் இது 100க்கு 100 கொடுத்துக்கலாம், பரவாயில்ல. அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து முசிறியில் நாளை மறுநாள் 14ஆம் தேதி மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆர்வமாக இருக்குது, இப்போவே ஆர்வமாக இருக்குது வந்து சேரணும் அப்படிங்கிறது. அது எங்கள் ஊருக்காரங்க அந்த பகுதியில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் சந்திப்போம். ரொம்ப அருமையான அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு நன்றி. இந்த மீட்டிங்கில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயாவும் மற்ற அனைத்து இந்த தொலைக்காட்சியை சேர்ந்தவர் ஐயா அவர்களுக்கு அனைத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். மிக நன்றியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம். பூபேஷ் கண்ணன், என் பேர் பூபேஷ் கண்ணங்கய்யா. பேர் இது நம்பர் 99 42 16 20 69. வடமதுரையிலிருந்து பூபேச கண்ணா அவங்க அருமையாக எல்லாத்தையும் பாராட்டியும் கிரகங்களை பற்றிய அற்புதமான கருத்துக்களையும் சொல்லி விடைபெற்றாங்க. அவருக்கு இந்த மன்றத்தின் சார்பாக ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்.